அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். இந்த துணை ராணுவ படைப்பிரிவுக்கு நீங்கள் கான்ஸ்டபிள் பிஎன்ஆர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதற்கான ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட் என்ன, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஐடிபிபிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் பிஎன்ஆர், கார்பெண்டர், பிளம்பர், மேசன் அண்ட் எலக்ட்ரீஷியன் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 202 வேகன்சியோடைய ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி ஸ்டாஃபுக்கான 128 வேகன்சியோடைய ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட் இருக்கும். இரண்டாவதாக பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். மூன்றாவதாக உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாவதாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது நம்ம இந்த ஃபிசிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7.30 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது 11 ஃபீட் லாங் ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. அப்புறம் 3.5 ஃபீட் ஹை ஜம்புக்கு உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. இது மேல் கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட். இதே ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 800 மீட்டர் ரேஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.45 மினிட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 ஃபீட் லாங் ஜம்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. 3 ஃபீட் லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. இதான் உங்களுக்கு ஃபீமேலுக்கான ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியில் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 76 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 81 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் எஸ்டி கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். மற்ற கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலு 80 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜ் அண்ட் உங்களுடைய ஹைட்டை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க. பேஸ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் சிலபஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான சிலபஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் என்னால் அதை பற்றி கொடுக்க முடியல. இந்த ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் recruitment.idppolice.nic.in அப்படின்றது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதை உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டேரக்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியை நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்ஸாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைக அப்படின்ற மாதிரி, அதாவது லாகின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துருப்பீங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடவுச்சொல்லை மீட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்களுடைய நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அதாவது பிறந்த தேதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் அதையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் அந்த கேப்ஸாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சமர்ப்பிக்கவும், அதாவது சப்மிட் அப்படின்னு கேட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும்.
இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.